தாதா சாகு கூட இருக்கிறது யாரு? அவனும் தாதாவா? இல்ல சார், நேதாஜி. அது யாரு? சுபாஷ் சந்திர போஸ். ஓ, கிழவங்கடா. நமாஸ் பண்றாரு. உடனே வரலன்னா முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். என்னடா இது? நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தான் அவர் வெளியில வருவாரா? இல்ல சார், நமாஸ் முடிச்சிட்டு உடனே வந்துருவாரு. முதல்ல அவனை கூப்பிடுறா. இதேதான் சொல்லிட்டு இருக்க. சார் சார், என்ன சார் விஷயம்? நீ யாரு? என் பேரு ராகவன். ஓஹோ, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ராகவன், நீ தான் அந்த பெருசுக்கு ரைட் ஹேண்ட்ல. உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஓவரா நடிச்சு தள்ளாதடா. இத்தனை நாள் இந்த ஊரை ஏமாத்தி நீங்க செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் வெளிநாட்டில இருந்து கடத்தல் பண்ணி சொந்த மகனையே தூக்கிலேத்தினவன் தானடா உங்க தாதா. நீங்க புதுசா சேர்ந்ததுனால தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. அது உண்மை இல்லை. ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியாத வேதனையெல்லாம் அனுபவிச்சவர் அவர். இதுக்கு மேல சித்திரவதை பண்ணா அவர் என்ன செய்வார்னு அவருக்கே தெரியாது. என்னடா மிரட்டுற? என்ன செய்வான்? மனசுல என்ன பெரிய புடுங்கி நினைப்பா? உங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் துணி அவுத்து போட்டு அடிக்கணும்டா. தாதா சாகு. எடுக்கல, இங்கேயே கொன்னுடுவேன். உனக்கு சந்தேகமா இருக்கா? அரசியல்வாதிக தூக்கி போடுற எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு தப்பு செய்யாத என் பையன் மேலையும் என் மேலையும் தீவிரவாதி தேச துரோகின்னு பழி சுமத்துறவங்களை உயிரோட புதைச்சிடுவா இந்த முகமது தாதா சாஹிப். என்னையா தாதா சாஹிப் தாதா சாஹிப் துள்ற? நேத்து சாயங்காலமே உன்னை உள்ள தள்ளி லாக்அப்ல வச்சு உன் பெண்டை நிமித்தி இருப்பேன். மேடையில பேசிக்கிட்டு இருந்த எம்எல்ஏ மேலேயே கை வச்சிட்டல. அவர் சொன்னனாலதான் விட்டேன். இல்லன்னா உன்னை ஐஜி வர சொன்னார். அடி வாங்கின எம்எல்ஏ ஏன் விட்டுருன்னு சொன்னாரு? உன்னை பார்த்து பயந்து இருப்பாரு. சாதாரண பயம் இல்ல, எங்க அவனை வெட்டிட்டு வேணுங்கிற மரண பயம். அதனாலதான். அது உனக்கு சொன்னாலும் புரியாது. தம்பி, நீ ஒரு வேலை செய், இங்க இருந்து போ. என்னால இன்னைக்கு வர முடியாது. நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும். அதுவும் ஐஜி கிட்ட சொல்லிடு. நெல்லு, இனி நீ எங்கேயும் போக முடியாது. நீ போக போறது லாக்கப்புக்கு தான். இவனை பிடிச்ச ஜீப்ல ஏத்துங்க. சுதந்திர போராட்ட வீரனா நீ. உன்னை விட்டா இந்த நாட்டையே கூட்டி கொடுத்துருவ. ஒரு அடி முன்னால வச்ச உங்க அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியமாக்கிடுவேன். உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகாம நான் போக மாட்டேன். என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக இன்னொரு ஆம்பளை பிறக்கணும்டா. போடா நாயே. வேண்டாம், நம்ம போயிடலாம். வாங்க வாங்க. நீங்க ஏன் வந்தீங்க? எதுக்காக அடிச்சீங்க? இது தகராறுல தான் முடியும். முடியட்டும். அவன் போய் பட்டாளத்தையே கூட்டிட்டு வரட்டும். விடமாட்டேன். இனி எவனா இருந்தாலும் நான் விடமாட்டேன். எதையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். நீ போய் துணியெல்லாம் எடுத்து வை. நாளைக்கு சென்னைக்கு போகணும். எதுக்கியா? கவர்னரை பார்க்கறதுக்கு. சார், வர சொல்லுங்க. ஆபீஸ்ல உட்கார வைங்க. ஓகே சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். உலக புகழ்பெற்ற ஆஸ்திரேலிய அணியின் சிறந்த கிரிக்கெட் வீரர் சர் டான் பிராட்மன் காலமானார். சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை எதிர்த்து முகமது அப்துல் காதரின் கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரித்தார். அப்துல் காதர் ஏப்ரல் 15ஆம் தேதி தூக்கிலிடப்படுவார். தாய்நாட்டுக்காக உயிரை தர வேண்டிய ஒரு ராணுவ வீரர் செய்த இந்த தேச துரோக செயல் எந்த விதத்திலும் மன்னிப்பு தரக்கூடியதல்ல என்று ஜனாதிபதி மாளிகை வட்டாரம் தெரிவித்தது. பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI கணியூர் அம்மன் கோயிலில் ஏற்பாடு செய்த கொடூரமான குண்டுவெடிப்பில் முக்கிய ஆளாக இருந்தவர் இந்த அப்துல் காதர். புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரரும் மக்கள் தொண்டருமான முகமது தாதா சாஹிப்பின் மகன்தான் முகமது அப்துல் காதர். வரும் ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் என்று சலாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். அப்பாயின்மெண்ட் இல்லாம உங்களை பார்க்க வந்தேன்னு தப்பா நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நான் உங்க அப்பாவோட முகமது தாதா சாஹிப் தானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
கெட்டிக்கார அப்பா மாதிரியே. அம்மா இல்ல, அம்மா இறந்துட்டாங்க. உங்களை பார்க்கும்போது அப்படியே உங்க அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு. அதே உருவம், செதுக்கி வச்ச மாதிரி. என்ன ஞாபகம் இருக்கா? வேலூர் விட்டு நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். சின்ன பையன். எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் அப்பா சொல்லி தெரியும். உங்களோட வீர கதைகளை அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. இத பாருங்க, உங்க 2 பேரோட போட்டோ. இப்போ உனக்கு புரியுதா? அவங்க அப்பா எனக்கு நெருங்கிய நண்பர். ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் சுதந்திரத்துக்காக போராடினோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா அரசியல்வாதி ஆயிட்டாரு. நான் ஆர்மியில சேர்ந்துட்டேன். தெரியும். டீ சாப்பிடுங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பையன் இருக்கா, ஒரே ஒரு பையன். மிலிட்டரியில இருந்தா, நேர்மையானவன். இப்ப சென்ட்ரல் ஜெயில தூக்கு தண்டனையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். பெரிய கேஸ், உளவு வேலை, தேச துரோகம். இந்த தாதா சாஹிப் பையன் ஒரு தேச துரோகியா. கோயில பாம்பு வச்சு 111 பேரை கொண்டிருக்கானா என் பையன். அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டான். என் பையன் நிரபராதி. அவரை தூக்கில ஏத்துறதுக்காக அவங்க சாட்சியங்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த மண்ணை பெத்த தாயை விட அதிகமா நேசிக்கிற எனக்கும் என் பையனுக்கும் இப்படி ஒரு சோதனை தேவையாயா? எனக்கு ஒன்னும் புரியல. நான் இவ்வளவு தூரம் வந்தது நீங்க கவர்னருங்கிற முறையில இல்ல, என் பழைய நண்பனோட பையங்கிற முறையில. என் பையன் உயிரை காப்பாத்த உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க எப்படியாவது செய்யணும். உங்களை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை. இப்பதான் டிவியில நியூஸ் பார்த்துட்டு வரேன். நியூஸ்ல அப்துல் காதரை பத்தி சொன்னாங்க. அவரோட கருணை மனுவை நிராகரிச்சிட்டாங்க. இந்த மாசம் 15ஆம் தேதி தூக்கு. இனி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. வாப்பா. உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்க. இதை கொடுக்கலாமா? இந்த சாப்பிடு. அழாத. நீ அழக்கூடாது. என் பையன் வீரமுள்ள ஒரு பட்டாளத்துக்காரன். அப்துல் காதர். தைரியமா இருக்கணும். நீ யுத்தத்துல இருக்கிறதா நினைச்சுக்க. தப்பிக்க வழி இல்லாத யுத்தம். தேச பக்தர்களுக்கும் தேச துரோகிகளுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். தூக்கும் இடையில கூட நீ தைரியமா சாகணும். மரணத்தை பார்த்து நீ பயப்படக்கூடாது. உன்னை பார்த்து மரணம் பயப்படணும். நீ செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டு நானும் பின்னால வரேன். நீ தைரியமா இருக்கணும்.
நேரமாச்சு. கனியூர் டிஎம் அப்துல் காதர். இவனுக்கு ஒரு அப்பா இருக்கானே, என்ன அவன் பேரு? முகமது சாஹிப். முகமது சாஹிப், முகமது தாதா சாஹிப். ராஸ்கல். பெரிய சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார். நான் வேலூர்ல எஸ்பியா இருக்கும்போது தான் இந்த கேஸ் நடந்தது. அப்பனும் பிள்ளையும் நான் உள்ள தள்ளியிருப்பேன். பாவம் கிழவன் அன்னைக்கு மன்னிச்சு விட்டுட்டேன். இல்லைன்னா 2 பேரும் ஒன்னா தூக்கில ஏத்திருப்பேன். என்ன இருந்தாலும் இந்த ஐஜி திருவாசகத்தோட ரெக்கார்டுனாலே ரெக்கார்டு தான். ஒரு தேச துரோகிய கையங்களவுமா பிடிச்சி அவனை தூக்கில ஏத்திட்டன்ல. இது வெறும் கை இல்ல, நாட்டை காக்கும் கை. பழனியிலே இருக்கும் கந்தனவன். அட சாஹிப், நீங்க எப்ப வந்தீங்க? உள்ள வாங்க. தேவையில்லாம என்ன சிண்டி பார்க்காத. அதுக்கப்புறம் உன்னை மேல இருக்கிறவன் வந்தாலும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. வயசானாலும் உங்க திமிரு அடங்கல. இனிமேதான் நான் யாருன்னு பார்க்க போறீங்க. உங்க பையன் அப்துல் காதர் மாதிரி தேச துரோகிங்க, பாகிஸ்தான் உளவாளிங்க இன்னும் எத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தனையும் தேடி கண்டுபிடிச்சு தூக்குல ஏத்தாம நான் விடுறதா இல்ல. அதை செய்யற வரைக்கும் இந்த திருவாசகம் தூங்க மாட்டான். புறம்போக்கு நாயே, என் பையனோட ரத்தத்தை குடிச்சாதான் உன் ரத்த வெறி அடங்கும்னா அவனை துண்டு துண்டா வெட்டி சாப்பிடு. ஆனா என் பையனை நீ பாகிஸ்தான் உளவாளி, தேச துரோகின்னு சொன்ன, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். நான் யாருன்னு தெரியும். சும்மா துள்ளாத பெருசு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்தியாவில பிறந்தீங்க, இந்தியாவிலேயே தின்னு வளர்ந்தீங்க. ஆனா விசுவாசம் காட்டுறது மட்டும் யாருக்கு தெரியுமா? பாகிஸ்தானுக்கு. அங்கே போய் இருக்க வேண்டியதானே? உங்களை எல்லாம் நாங்க ஓட ஓட விரட்டணும். இது என்ன தெரியுமா? நமாஸ் தழும்பு. நம்ம நாட்டுல இருக்கிற அத்தனை முஸ்லிம்ஸும் இந்திய மண்ணில தலை வணங்கி எல்லாம் வல்ல இறைவனான அந்த அல்லாவுக்கு தொழுகை செஞ்சதால வந்த அடையாளம். அடிச்சாலும் தொடச்சாலும் கழுத்த வெட்டாலும் இது போகாது. காரணம் தெரியுமா? இதுல உண்மை இருக்கு. அது உன்ன மாதிரி அயோக்கியனுக்கு புரியாது. இந்திய மண்ணை நேசிக்கிற உண்மை, நானும் என் குழந்தைகளும் தாய்ப்பால் குடிச்ச மாதிரி அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. அந்த உண்மை தெரியணும்னா எச்ச சொத்துக்கு ஆசைப்படுற இந்த நாய் ஜென்மத்தை விட்டுட்டு நீ ஒரு உண்மையான இந்தியனா பிறக்கணும், வீரமுள்ள ஆம்பளையா பிறக்கணும். ஆனா நீதான் 8க்கும் 10க்கும் நடுவுல பிறந்தவனாச்சே. நான் சொல்றது உனக்கு இங்க என்னையா சொன்ன? சுதந்திர போராட்டத்துல பிரிட்டிஷ்காரங்களையும் தாய் மண்ணை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற தேச துரோகிகளையும் ஓட ஓட அடிச்சு விரட்டின கைடா இது. உன்னை அடிக்க எனக்கு இந்த கை தேவையில்லடா, என் சுண்டு விரல் ஒண்ணு போதும். பாக்குறியா? மோதி பாக்குறியா?